உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தனை நாள் இருக்க போறாரு? எவ்வளோ மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலை இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது? சனி பயிற்சியே இவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல உட்காந்து, அஷ்டமத்துல உட்காந்துக்கிட்டு, நெறைய சங்கடங்கள, கஷ்டங்கள தரும்னு நீங்களா நெனச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அத பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். சனி பயிற்சி அப்பவே நான் சொல்லியிருந்தேன். குரு பயிற்சி அப்பயும் நான் சொல்லியிருந்தேன், குறிப்பிட்டிருந்தேன். இங்க வந்து பார்த்தீங்க, ஏன் அவரு சனி உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்துல இருந்தா தொந்தரவு பண்ண மாட்டாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ ஜோதிட விதிப்படி 8ஆம் இடத்து சனி தொந்தரவு செய்யும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. 8ஆம் இடத்து அஷ்டம சனி என்னென்ன செய்யும் அப்படின்றத நான் சின்னதா லேசா சொல்றேன், கேட்டுக்கங்க. அ அஷ்டமஸ்தானம் அப்படின்றது வந்து ஆயுள் ஸ்தானம். ஸோ ஆயுள் ஸ்தானம்னா ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள குடுக்கும். மிகப்பெரிய இந்த மேஜரான அறுவை சிகிச்சைகளுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தும். விபத்துகள ஏற்படுத்தும். சிறைவாசம் அதெல்லாம் குடுக்கும். இப்படியான பல விஷயங்கள, எதிர்மறையான விஷயங்கள நம்ம சொல்லிட்டே போலாம். நெறைய இருக்கு. இன்னும் இருக்கு. மேல உயரத்துலருந்து கீழ விழுகிறது. இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து செய்வாரு. ஆனா, இங்க உங்களுக்கு நான் செய்ய மாட்டாருன்னு நான் உறுதியா சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த 8ஆம் இடமா வரக்கூடியது விதிவிலக்கா உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியா வந்துட்டதுனால, மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் அவருக்கு மீன ராசின்றது முழு சுபகிரகமான குருவுடைய ஆட்சி வீடு. அங்க வந்து அமரக்கூடிய சனி பகவானுக்கு இயற்கையாவே வந்து ஒரு சுபத்துவ தன்மை வந்துரும். அவரு சனி வந்து இயற்கை அசுபரா இருந்தா கூட, அவர் வந்து 8ஆம் இடமான குருவுடைய வீட்ல மீன ராசியில் அமரும் பட்சத்தில, அவருக்கு ஒரு இயற்கையா ஒரு சுபத்துவ தன்மை வந்துரும். கூடுதலா வந்து அந்த சனி பகவானுக்கு வீடு குடுத்த குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச பலத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துக்குரிய அட்டமஸ்தானத்து அதிபதி 12ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்றிருக்கிறார் இல்லையா? 8ஆம் இடம்ன்றது ஒரு அசுப ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடம்ன்ற இன்னொரு அசுப ஸ்தானத்துல வந்து மறையிறது வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற விதி அடிப்படையிலயும் யோகத்த செய்யும். இன்னொரு பக்கம் குரு யாரு உங்களுக்கு அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு யோகஸ்தானத்து அதிபதியா வந்து அவர் வந்து 12ஆம் இடத்துல உச்சம் பெறது ஒரு சிறந்த யோகம். அப்படி ஒரு கணக்குலயும் யோகத்த செய்யும். அந்த ஸ்தான அடிப்படையில குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்புன்றத தாண்டி, அங்கேருந்து அவரோட பார்வைக்கு ஒரு பலம் இருக்கு இல்லையா? அவரோட பார்வை எங்க விழுகுதுன்னா, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனிக்கு வக்ர நிலையில போகக்கூடிய சனிக்கு அவருடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ, அப்போ வக்ர நிலையில இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய சனி வந்து நிச்சயமா வந்து அவர் யோக பலன்களை, இப்ப அதாவது எதிர்மறையான பலன்கள் எதையுமே குடுக்காம, யோக பலன்கள மட்டுமே முழுமையா பரிபூரணமா குடுக்க போறாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சாதாரண குருவுடைய பார்வையில இருக்கும்போதே வந்து அவர் நல்ல பலன குடுப்பார். வக்ரத்துல இருந்து குருவுடைய பார்வையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பன்மடங்கு நல்ல பலன்கள சனி பகவானால கிடைக்க போகுதுன்றத நம்ம சொல்லலாம். என்னென்ன விதத்துல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 6, 7க்குரிய அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து, அந்த 8ஆம் இடத்து அதிபதி குருவால பார்க்கப்படுறதுனால, திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள், திருமண காரிய தடைகள், சுபகாரிய தடைகள், அ உங்களுடைய வேலை முயற்சிகள், சொந்த தொழில் முயற்சிகள் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இடர்கள் எல்லாம் நீங்கி, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு, நீங்க ஒரு நல்ல ஒரு மகிழ்வான, சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஒரு அடையாளமா நம்ம பார்க்க முடியும். கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சித்தர்கள் வாக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கோ, லக்னத்துக்கோ 12ஆம் இடத்துல குரு இருக்கும் பட்சத்தில, அவரும் உச்சம், ஆட்சி போன்ற ஒரு நல்ல நிலையில இருக்கும் பட்சத்தில, இப்ப உங்களுக்கு வந்து உச்சத்தில இருக்காங்க சிம்ம ராசிக்கு. ஸோ, அப்படி இருக்கும் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவாலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, இல்ல குலதெய்வத்துக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற யோகமும் உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில இருக்காரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப ஒரு சாதாரணமா ஒரு வீடு கட்டி ஒரு வீடு கட்டி கல்யாணம் பண்ணி பார்க்குறதுன்றது, வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்றது ஒரு பெரிய சாதகம், எப்படி சொல்றது? ஒரு பெரிய விஷயமா, அத சாதிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்ற மாரி சவாலா விடுற இடத்துல, ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதையே சாத்தியப்படுத்துற குரு 12ஆம் இடத்துல இருந்தா சாத்தியமாகும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா,
வேற ஒண்ணும் இல்ல. உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட போகுதுன்னு அர்த்தம். சுப விரயங்கள் நிச்சயமா நெறைய பண்ணுவீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில நீங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க. சொந்தமா உங்களுக்குன்னு ஆசைப்பட்ட மாரி வீடு கட்டுவீங்க, திருமணம் முடிப்பீங்க. எல்லா நல்ல விஷயங்களும், சுப காரியங்களும் இந்த காலத்துல கண்டிப்பான முறையில் நடக்கும். அதுக்கு சனி எந்த வகையிலயும் இடையூறா இருக்க போறது கிடையாதுன்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. சனியால தொந்தரவு பண்ண முடியாததுக்கு ஒரே காரணம் குருவுடைய அருள். அதனால ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அதேமாரி உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலருந்து ஜனவரி 2ஆம் தேதி அடுத்த வருஷம் 2027 ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த வீடான துலா ராசியில தான் பயணிக்க போறாரு. அங்கேயே ஆட்சி பலத்தில இருக்க போறாரு. 5 மாதங்கள் இருக்க போறாரு. ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க எத பத்தியுமே வருத்தப்படாம, கவலைப்படாம, தைரியமா, சந்தோஷமா இருங்க. கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையா இருக்கு. இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதில வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம்? அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாதிரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனிதான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நெனைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அ அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா?
ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான தனித்துவமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவையும் கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதே போல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும் பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவானை கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை 27ஆம் தேதி 2026 முதல் கிட்டத்தட்ட நம்மளுடைய அக்டோபர் மாதம் இறுதி வரையும் இந்த 137 நாளில் 96 நாட்கள் உங்கள் லைஃப்பில் வக்ரம் பெற்ற சனி பகவான குரு பகவானுடைய பார்வை மூலமாக நீங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் உண்டுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 41 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. நம்ம பல வீடியோ சொல்லிக்கிட்டே இருக்கோம். பூர நட்சத்திரக்காரங்க பல போராட்டத்தை சந்திக்கிங்க, பல மன அழுத்தத்தை சந்திக்கிங்க, எவ்வளோ முயற்சி எடுக்கீங்க, முயற்சி பயிற்சியாக தான் இருக்குது, ஆனால் அது வெற்றி பெற முடியல. ஆனால் உங்களை மாதிரி முயற்சியே எடுக்காமல் ஈஸியாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சூழ்ச்சியின் மூலமாக முன்னேறியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த சூழ்ச்சியே தெரியாதே, இங்கே அதான பிரச்சனையே. ஸோ டிப்ரெஷன் இப்படி இருக்குது. ஒரு பக்கம் கேது கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதே நிறைய பிரச்சனை இருந்தோம், அவர் வக்ரம் பெற்று வேற உட்காந்துட்டாரே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐயம் இருக்குன்னா, என்னையை பொறுத்தளவு இந்த 96 நாட்கள் கவலைப்பட தேவையில்லை. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் வருத்தப்படுறீங்களோ, என்னென்ன விஷயம்லாம் கிடைச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ, அத்தனை விதமான அற்புதமான விஷயங்கள் ஒரு அல்டிமேட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை இப்போ விலக போகுது. அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகளால் நீங்கள் எவ்வளோ தூரம் நிராகரிக்கப்பட்டீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எவ்வளோ தூரம் மனதார நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, அதற்கான ஒரு பிரதிபலன், அதற்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை
உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடில் ஒரு லாக் அப்படிங்கிறது கிரக ரீதியாக ஏற்பட போகுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்மராசி என்பவர்களுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லக்கூடிய சந்தோஷம் எங்கே இருக்குது? இதுதான் கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாத காலமாக சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமாக ஓடி இருக்கு. ஸோ அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு இப்போ வக்ரம் பெற்ற சனி பகவான் மூலமாக குருவின் அருள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் சார் நான் எவ்வளவோ சிந்திக்கேன் சார், என்னோடய சிந்தனை எதுவுமே ஒருநிலைப்படுத்த முடியல, மனசு போட்டு டிஸ்டர்ப் ஆகுது, ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு ஒருநிலைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கானா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மனம் ஒருநிலைப்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கிரகங்களுடைய வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு உண்டு. சரியா? அதே போல் சிம்மராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக ஏற்பட்ட அழுத்தம், போராட்டம், பிரச்சனை எல்லாம் காணாமல் போகுது. கவலையே பட தேவையில்ல. சரியா? உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய மேலதிகாரி உங்களை டாமினேட் பண்ணியிருக்காங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா அந்த யோசனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. ஏன்னா சரியாக போகுது. ஆட்டோமேட்டிக்காக அதாவது கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய வலிமையை கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணுறாங்க. அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு உறுதியாக உண்டாக போகுது. சரியா? அப்போ நம்ம சிம்மராசிக்காரங்க என்ன விஷயங்களை இந்த 41 நாட்கள் கவனமாக இருக்கணும் அதை சொல்லிடுங்க. அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொழில் தொடங்குவதாக இருந்தால் ஒரு முறைக்கு 5 முறை யோசிக்கலாம், அல்லது ஒரு முறைக்கு 50 முறையாக யோசித்து என்ன பண்ணணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பூர்வீக சொத்து விற்கலாமா? இந்த காலகட்டம் விற்க வேண்டாம். ஏன், எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஸோ இப்போ விற்கக்கூடிய இந்த பூர்வீக சொத்தானது அல்லது நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தானது இன்னும் ஒரு 3 வருடங்களில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பாக, மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் பூர்வீக சொத்து விற்பதாக இருந்தால் இப்போ அதுக்கு அவசரப்படாமல் இருக்கிறத வச்சு கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சரியா? அதே போல் இன்னொன்று, வேலையாட்கள் மூலமாக ஏற்பட்ட அழுத்தம், வேலையாட்கள் மூலமாக ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு உங்களுக்கு விலக போகுது. ஆல்ரெடி கொஞ்சம் விலகி இருக்கும். ஸோ இன்னுமே டோட்டலாக விலக போகுதுங்கிறத சொல்லலாம். சரியா? அப்போ இந்த 41 நாட்கள் என்ன சார் கவனமாக இருக்கணும்? கண்டிப்பாக சொல்லிடுவோம். இந்த 41 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய பார்ட்னர்ஷிப் சேர்ப்பதில் ரொம்ப கவனம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம், யாருக்கா பணம் கொடுத்து உதவுறீங்கன்னா கவனம், யாருடைய குடும்பத்திலேயே தலையிட போகிறீங்கன்னா கவனம். ஸோ இத்தனை கவனங்களையும் கரெக்டாக கவனமாக கொண்டு போயிட்டீங்கன்னா நான் சொன்ன அத்தனை விதமான மாற்றங்களும் அத்தனை விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன தானம் கொடுக்கலான்னா, ஒன்று உங்கள் அப்பா அம்மா கூட இருக்காங்கன்னா அப்பா அம்மா பாதம் தொட்டு மனசார வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச உணவை என்ன பண்ணணும், நீங்கள் வாங்கி தரணும். ஸோ அப்பா அம்மா இருக்காங்க ஆனால் வெளியே இருக்காங்க, ஸோ இல்லைன்னா அப்பா அம்மா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்களுடைய அலுவலகம் பக்கத்தில் ஒரு வயதான முதியவர்கள் அல்லது வயதான நபர்கள் யாரேனும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு சிறிய உணவு வாங்கி கொடுத்து அவங்களுடைய நல்ல ஆசீர்வாதம் பெற்றுவிட்டால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மகிழ்ச்சி உறுதியாக உண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன்.
இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம். 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபதிகள், 12ஆம் இடத்து தசாபதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். இந்த சனி பகவான் வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து ரிவர்ஸ், அதாவது மாற்று சுழற்சியோடு செயல்பட போகிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி வக்ரம் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட அந்த 4 மாதங்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி வக்ரத்தன்மை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. சனி அப்படின்னு சொன்னாலே நீதிகாரகன், கர்மகாரகன், தொழில் ஸ்தானத்திற்கு உண்டானவர். அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கர்மாக்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய சுழற்சி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் அதிகப்படியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். அந்த எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எல்லார் மனதிலும் ஆள் மனதாக ஒருத்தர் எங்கேயோ எப்பவோ நமக்கு பிரச்சனை பண்ணியிருந்திருப்பார். ஆனா அதனுடைய வலியும் வேதனையும் நம்ம சாகுற வரைக்கும் அது நம்மளைய துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வலியும் வேதனையும் நீண்ட காலமாக நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் போய் சென்றடையக்கூடிய அளவிற்கு அதனுடைய செயல்கள் மிகவும் தீவிரமாக இருக்கும். சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும். அதே இது வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஒருத்தருக்கு வளர்ச்சிகள் வருது அப்படின்னா ரொம்ப துரிதமாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதே நேரத்துல பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு
ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு அந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது, யாருனால வந்தது அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக இந்த பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய வக்கரத்தன்மை இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன செயல்பாடுகள்ல மாற்றங்கள்ல கொடுக்க போகுது, அடுத்து இந்த டயத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், ஆன்மீக ரீதியாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த 8ஆம் இடம் அப்படின்றது அஷ்டம ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த சனி இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக நெகட்டிவா ஆக்கிடுவார். எதிர்மறை எண்ணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள்ல தேவையில்லாத ஒரு மாற்றங்கள், ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களே கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த நேர்மைக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் அவமானங்கள், தேவையில்லாத பொருள் நஷ்டங்கள், தேவையில்லாத வீண் பழிகள், இது எல்லாத்தையுமே சுமந்து கொண்டுதான் ஒவ்வொரு இடத்துலயுமே நகர்த்திட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த இடத்துல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய சனி வக்ரத்தன்மை, 8ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சனி வக்ரத்தன்மை முழுமையான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை கொடுக்க போகுது. ஏன்னா 8ல அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு தன்மையை மாற்றுகிறார் அப்படின்ற போதே உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் குழப்பம், எதையும் தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், இப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்த இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 4 மாத காலங்கள் உங்களுடைய முடிவுல நல்ல ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையிலையும், அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள், இது நாள் வரைக்கும் ஒரு அவமானங்களையும் ஒரு தேவையில்லாத பேச்சுகளையும் அனுபவித்து வந்த இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த அவமானங்களை எல்லாத்துலயுமே இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள், தீராத கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா பல மடங்கு, பல லட்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு கடன் தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கு. இந்த தொந்தரவுகள்ல இருந்து இந்த சிம்ம ராசி என்பவர்கள் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் தன்னுடைய வியாதி தொந்தரவுகள்ல இருந்தும் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா வியாதி அப்படின்னு சொல்ல போனா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனையே பாத்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக், ஹார்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெண்ட் வைக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா வால்வு அடைக்கிறது, பிளாக் ஆகுறது, இந்த மாதிரியான இருதயம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையுமே இந்த சிம்மராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து முழுமையான நிவாரணம் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை முழுமையாக கொடுக்க போகுது. இந்த இடத்துல சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய வேலையில அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் வேலையில கிடைக்க போகுது. வெளிநாட்டு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்கு ஏற்ற ஒரு உயர்வுகள் அப்படின்றது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துலதான் இருப்பாங்க. அந்த அரசாங்க உத்தியோகத்துல தேவையான அளவுக்கு இவர்களுக்கு அந்த பணியிட மாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தகுதியான ஒரு வருமானம், தகுதியான ஒரு பதவிகள், இது எல்லாமே இல்லாம தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அரசாங்க உத்தியோகர் அப்படின்றதான் பேரு, ஆனா உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தேவையில்லாத வேலைகள் தான் நடந்து கொண்டு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய தன்மானத்தை இழந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில வளர்ச்சிகளையும் பெறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால இதுவரைக்கும் குடும்பத்துல இருந்த விவாகரத்து வழக்குகள், பிரிவுகள், இது எல்லாமே முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா புதிதாக திருமண வரன்கள்
அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த வரன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டம் முழுமையான ஒரு ஆண் குழந்தையை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியத்துலதான் இவர்கள் இப்போதைக்கு பெற முடியும். அந்த ஒரு ஓய்வுகள் அப்படின்றது, ஒரு மன நிம்மதிகள் அப்படின்றது அந்த குழந்தையின் பிறப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இதுல ஆண் குழந்தை அப்படின்றது பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பிறக்கிறதுனால உங்களுடைய அடுத்த வாரிசு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்மராசி என்பர்கள் பெறக்கூடிய முழுமையான பிரச்சனை இந்த சனி வக்ர காலகட்டத்துல அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல அந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க மேல கான்பிடென்ட் இருக்காது. பட் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். உங்க மேல ஒரு தன்னம்பிக்கை இருக்காது. நம்ம இதனால செய்யறதுனால நம்ம வளர்ந்துருவோமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த சனி வக்ரத்தன்மை கொடுக்கும். இதை நீங்க இதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு, இதுல இருந்து மாற்றம் பெறதுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிராயச்சித்தம்னே சொல்லலாம். நீங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும், சனிக்கிழமை முடியாதவங்க புதன்கிழமை, இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க சனீஸ்வர பகவானுக்கு, ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது இருக்கிறதுனால இந்த 4 மாத காலமும் ஒவ்வொரு சனிக்கிழமை இடைவிடாம ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. 2 தீபம் போட்டா போறோம். நீங்க அடுக்கடுக்கா போடவே வேண்டிய அவசியம் இல்லை. 2 தீபம் ஒவ்வொரு சனிக்கிழமை. அவரால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான, நான் என்ன தவறுகள் செய்திருந்தாலும், என்னுடைய முன்னோர்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதிலிருந்து ஒரு நிவர்த்தியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஜாதக பலன்கள் இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த தசா புத்தி, ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா ராகு திசை, குரு திசை இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கும். இந்த ராகு திசை, குரு திசை காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த சனி வக்ரத்தன்மையில என்னென்ன ஒரு விஷயங்களை நீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக பெற போறீங்க அப்படின்றத கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.